இந்த அட்ட வீரட்ட தலங்களிலும் சிவபெருமானுக்கு வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் தான் வைத்து அழைக்கப்படும். வீரத்தை நிகழ்த்தி காட்டியதால் வீரட்ட ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு 8 தலங்களுமே நமக்கு காட்சி அளிக்குது. அந்தகாசூரனை வதம் செய்த வீரச் செயலை சிவபெருமான் இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அந்தகாசூரன் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த 7 உலகங்களும் இருள் சூழ்ந்து போனது. அந்த ஒரு நொடியில இறைவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருக்க சிவபெருமான் இவனுக்கு காட்சியும் கொடுக்கிறார். சிவபெருமானை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்தகாசுரனுக்கு ஆணவம் மேலிட இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் துன்பப்படுத்த ஆரம்பித்தான். எப்படியாவது இந்த அந்தகாசுரனை வதம் செய்து எங்களை எல்லாம் துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொள்றாங்க. 64 பைரவி உமையம்மை இடத்திலிருந்து வெளிவர்றாங்க. இவங்க மொத்தமாக சேர்ந்து சென்று இந்த அந்தகாசுரனை வதம் செய்து, இந்த கோயிலுக்கு வேற என்னென்னலாம் பெருமை அப்படின்னா, ஒரு குழந்தை சிவவேடம் போட்டு தாங்கி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் செய்து கொடுத்து அந்த குழந்தையை வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தவர். இந்த முத்தநாதன் பஞ்சத்தை தன் உள்ளத்தில் வைத்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஓலைச்சுவடிக்குள் இருந்த வாளை எடுத்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை குத்திடுவார். சிவபெருமான் காட்சி கொடுத்து இவரை 63 நாயன்மார்கள் ஒரு வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தினம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அட்ட வீரட்ட தலங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அட்ட வீரத்தலங்களில் 2வது தலமாக திருக்கோவிலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த அட்ட வீரட்ட தலங்களிலும் சிவபெருமானுக்கு வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் தான் வைத்து அழைக்கப்படும். சில திருத்தலங்களுக்கு சில பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் பொது பெயர் வீரட்டேஸ்வரர் தான். அதாவது வீரத்தை நிகழ்த்தி காட்டியதால் வீரட்ட ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரோடு 8 தலங்களுமே நமக்கு காட்சி அளிக்குது. இந்த திருக்கோவிலூர் அந்தகாசூரனை வதம் செய்த வீரச் செயலை சிவபெருமான் இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அந்தகாசூரன் அப்படிங்கிறது யாருன்னா, அந்தத்திலிருந்து புறப்பட்டவன். ஒரு முறை கைலாயத்தில் பார்வதியும் சிவபெருமானும் சிவ தத்துவத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது விளையாட்டா பார்வதி சிவபெருமானுடைய கண்களை மூடினார். அப்படி மூடிய உடனே இந்த 7 உலகங்களும் இருள் சூழ்ந்து போனது. அந்த ஒரு நொடியில அந்தமான காலம் வந்ததுன்னு சொல்லி இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கின. அந்த அஞ்சு நடுங்கிய பயத்திலிருந்து ஒரு சூரன் புறப்பட்டான். அவன்தான் அந்தகாசூரன் அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்படக்கூடியவன். இவன் என்ன பண்றான், கடுமையான தவம் இருக்கிறான். இறைவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருக்க சிவபெருமான் இவனுக்கு காட்சியும் கொடுக்கிறார். காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் கேட்கிற போது, சிவபெருமானை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை சிவபெருமானிடத்துல இருந்து இந்த அந்தகாசுரன் பெற்றுக்கொள்ளலாம். பெற்ற இந்த அந்தகாசுரனுக்கு ஆணவம் மேலிட இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லா உயிர்களையும் துன்பப்படுத்திய பிறகு தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை நாடி எப்படியாவது இந்த அந்தகாசூரனை வதம் செய்து எங்களை எல்லாம் துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொள்றாங்க. உடனடியாக சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய உருவத்திலிருந்து பைரவ திருக்கோலம், இந்த பைரவ திருக்கோலம் அகோரமாக வெளிப்படக்கூடியது, வீரத்திற்கு பெயர் பெற்றது. இந்த அகோர ரூபத்தை வெளிப்படுத்துகிறார். மொத்தம் 8 ரூபத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 8 வீர ரூபங்களும் இன்னும் 8 ரூபங்களை வெளிப்படுத்துது. அதாவது மொத்தம் 64 ரூபங்கள் வெளியிட இந்த 64 ரூபங்களுக்கும் பைரவி வெளிப்படுறாங்க. 64 பைரவி உமையம்மை இடத்திலிருந்து வெளிப்படுறாங்க. இவங்க மொத்தமாக சேர்ந்து சென்று இந்த அந்தகாசூரனை வதம் செய்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுறாங்க. அப்படிப்பட்ட இந்த திருத்தலம் தான் இன்றைக்கு திருக்கோவிலூர்ல அந்தகாசுர வதம் செய்த வீரச் செயலோடு காட்சி அளிக்குது. இந்த கோயிலுக்கு வேற என்னென்னலாம் பெருமை அப்படின்னா, மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு நாயனார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இந்த நாயனாரை பாராட்டுகின்றார். இந்த நாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த திருக்கோவிலூர் திருத்தலம். இவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறார். எந்த ஒரு வீரனாலும் வெல்ல முடியாத ஒரு பராக்கிரம் பொருந்திய ராஜாவாக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது இவரை ஒருவன் வெல்லணும்னு நினைக்கிறான். முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு பகைவன். ஆனா இந்த ராஜாவை வெல்லவே முடியல.
அப்ப எப்படி வெல்றது அப்படிங்கிறப்ப இந்த ராஜா ஒரே ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுவார். சிவனடியார்கள். ஒரு குழந்தை சிவவேடம் போட்டு தாங்கி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் செய்து கொடுத்து அந்த குழந்தையை வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தவர். அதனால இந்த சிவவேடம் தாங்கி சென்றுதான் இந்த அரசனை வெல்ல முடியும்னு சொல்லி முத்தநாதன் சிவவேடம் தாங்கி அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கே செல்லுவான். வந்திருப்பது பகைவன்தான் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட சிவவேடம் தாங்கி இருக்கிறதுனால மெய்ப்பொருள் நாயனார் அவரை ஒன்றும் செய்யாத அவரிடத்திலே அணுகி என்ன வேண்டும் கேட்கிற போது, சிவ தத்துவங்களில் நிறைந்த ஒரு ஓலைச்சுவடி என்னிடத்திலே இருக்கிறதே, இந்த ஓலைச்சுவடியை நான் உனக்கு கற்பிக்கிறேன்னு சொன்ன உடனேயே அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வெளியேற்றி இந்த சிவ தத்துவங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் கைகட்டி வாய் பொத்தி அமர இந்த முத்தநாதன் வஞ்சத்தை தன் உள்ளத்தில் வைத்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஓலைச்சுவடிக்குள் இருந்த வாளை எடுத்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை குத்திடுவார். குத்தனதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த அமைச்சர்கள்லாம் ஓடி வந்துருவாங்க சத்தம் கேட்டு. வந்து இந்த முத்தநாதனை அழிக்கணும்னு நினைத்து முற்பட, ஆனால் இந்த மெய்ப்பொருள் நாயனார் சொல்லிவிடுவாரு, இவர் நமர், இவரை எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அதாவது யாரெல்லாம் சிவவேடம் தாங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் திருநீர் அழிந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நமர், அவர்களை ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி பகைவனாக இருந்தாலும் அவனுக்கும் அருளை செய்து அமைச்சரை அழைத்து இந்த பகைவனை உயிரோடு நம்முடைய நாட்டை விட்டு வெளியே செல்லும் வரை காவலாக செல்லுன்னு சொல்லி அனுப்பி வைத்த பிறகு சிவபெருமான் காட்சி கொடுத்து இவரை 63 நாயன்மார்கள் ஒரு வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாயன்மார் அவதரித்த திருத்தலமும் இந்த திருக்கோவிலூர் தலம். அது மட்டுமல்ல, ஔவையார் இங்கேதான் அவதரித்து இங்க இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு விநாயகர் அகவல் அப்படிங்கிற அழகான ஒரு நூலையும் பாடி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலத்திற்கு வாய்ப்புள்ள போது நீங்கள் அனைவரும் சென்று இந்த இறைவனை வழிபட்டு எல்லா விதமான நன்மைகளையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் இணையும் வரை நன்றி, வணக்கம்.